நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்த ஒரு இளம் வழக்கறிஞர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார். அவரோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் இந்த வாலிபன் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதால் அவனுக்கு அருகில் கூர்மையான கத்திகளோ பிளேடுகளோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர். ஏனெனில் அந்த வாலிபன் எந்த நேரமும் தற்கொலை செய்து விடுவான் என்று அவர்கள் பயந்தனர். அந்த வாலிபன், இப்போது நான் மிகுந்த மன அழுத்தத்தில் வாழ்ந்து வருகிறேன், என் நிலை மாறுமா என்று எனக்கு தெரியவில்லை, வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று எழுதி வைத்தான். அந்த வாலிபன் தன் வாழ்க்கையை குறித்து தவறாக நினைத்திருந்தான். அவன் ஒருபோதும் தன் நிலை மாறப்போவதில்லை என்று தவறாக நினைத்தான். ஆனால் அவனுடைய வாழ்வில் மாற்றம் வந்தது. மன அழுத்தம் மறைந்தது. மீண்டும் உற்சாகம் அடைந்தான். அந்த வாலிபன் வேறு யாரும் இல்லை, அமெரிக்க சரித்திரத்திலேயே மிகவும் நேசிக்கப்பட்ட ஜனாதிபதியாய் இருந்த ஆபிரகாம் லிங்கன் தான் அந்த வாலிபன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கூட இப்போது என் நிலை மாறாது, என் மன அழுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை வராது என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். யோபு என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவருக்கு ஏராளமான சொத்து சுகங்களும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருந்தனர். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு இருந்தார்கள். மேலும் அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் இருந்தன. ஆனால் யோபு ஒரே நாளில் இவை அனைத்தையும் இழந்தார். மிகுந்த மனச்சோர்வுக்கு ஆளானார். தான் மீண்டும் பழைய நிலைக்கு வர முடியுமா என்று அவர் சந்தேகித்திருக்கலாம். அவருடைய மனைவி கூட யோபுவை, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறினாள். விரக்தியின் உச்சக்கட்டத்தை அடைந்த யோபு தன் வாயை திறந்து, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனோ என்றால் செத்தபின் ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின்பு அவன் எங்கே என்று தன் நிலையை குறித்து கூறினார். ஆனாலும் யோபு தன் தேவனாகிய கர்த்தர் தன் நிலையை மாற்றக்கூடியவர் என்று விசுவாசித்தார். தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். மன உளைச்சலில் இருந்தும் வியாதியிலிருந்தும் யோபு வெளியே வந்தார். யோபு இழந்தவைகளை எல்லாம் தேவன் இரட்டிப்பாய் மீண்டும் யோபுவுக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் இன்று பலவித தோல்விகளினாலும் இழப்புகளினாலும் மனச்சோர்வடைந்து இருக்கலாம். நான் இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர முடியுமா என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் இழந்தவைகளை தேவன் மீண்டும் இரட்டிப்பாய் தர வல்லவர். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க உயர்வுகளை தேவன் உங்களுக்கு தர முடியும். தற்கொலை செய்து மரித்து போவாரோ என்று நினைக்கப்பட்ட ஆபிரகாம் லிங்கனை தேவன் ஜனாதிபதியாக மாற்றினாரே. எல்லாவற்றையும் இழந்த யோபுவை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தாரே. அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். God bless you. Have a godly day.